வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். த ராம ஜென்மபூமி தரிசனம், இது இரண்டாவது பார்ட். இடையில் கொஞ்ச நாள் என்னால் எதுவும் போட முடியாமல் போயிடுச்சு. முதல் பாட்டுக்கு அப்புறம் இப்போ இரண்டாவது பாட்டு இன்றைக்கி போடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா அந்த ஹனுமான் காடி, அதே மாதிரி ராமர் பிறந்த அந்த இடம் ராம ஜென்மபூமி, இது போல் இந்த கனக் பவன், தஸ்ரத் மஹால், இந்த மாதிரி சில இடங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள். இப்போ பாருங்களேன், இப்போ பார்க்குறது இந்த ஹனுமன் காடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹனுமன் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-110 படி மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. கூட்டம் பாருங்களேன், நிறைய. அயோத்தியில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் எல்லா கோயிலையும் இந்த மாதிரி கூட்டங்கள் இருந்துச்சு. கடந்த முறை மதுராவில் போனப்பவும் அப்படி தான் நாங்கள் பார்த்தோம். கோவில்களில் கூட்டம் என்பது இங்கே ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இந்த ஹனுமன் காடி இந்த ராம ஜென்ம பூமியிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஹனுமன் காடியில் என்ன விசேஷம்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, எல்லா பக்கமும் ஆஞ்சநேயர் நின்ற தோற்றத்திலோ உட்கார்ந்த தோற்றத்திலோ முழுவதுமாக இருப்பார். இங்கே பால ஆஞ்சநேயர். இது ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம். அதாவது அவங்க அம்மா அஞ்சனை மடியில் இருக்கக்கூடிய பால ஆஞ்சநேயர், அதுதான் இங்கே மூலவர். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இங்கே இருந்து அந்த ராம ஜென்ம பூமியை ஆஞ்சநேயர் அனுமன் பார்த்து கொண்டு இருந்ததாக சொல்லப்படுது. அது ஒரு ஐதீகம் இங்கே. இப்போ பார்த்திங்கன்னா இது கீழே இறங்குறது, நாங்கள் மேலே போயிட்டு கீழே இறங்குறோம். கீழே பார்த்திங்கன்னாக்கா கூட்டம் மேலே போகிறதும் வர்றதும் நிறைய இருக்குது. பாதுகாப்பு நிறைய இருக்குது. அயோத்தி அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு வரலாற்று பூர்வமாக. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஆயுதமேந்திய பாதுகாப்பு படையினர் எல்லா பக்கமும் இருக்காங்க. அவங்கள தாண்டி தான் எங்கேயும் போகணும் வரணும். ஸோ இப்போ ஹனுமன் காடி, ஹனுமனை தரிசிச்சுட்டு இப்போ கீழே வந்தாச்சு. இப்போ ஹனுமன் காடியிலிருந்து அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் கனக் பவன். இப்போ இது அந்த ஹனுமன் காடி கோயிலுக்கு மேலே போகக்கூடிய இடம், அந்த ரோட்டில் உள்ள இடம். ஒரு முக்கியமான பகுதி. நிறைய மக்கள் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். நாங்கள் இந்த இடத்துல இருந்து அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம்தான் இந்த கனக் பவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடம். இந்த கனக் பவன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கோல்டன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம். கனக் அப்படின்னாக்கா கோல்டு. அதான் அது என்ன மொழின்னு பார்த்திங்கன்னா டோக்ரி லாங்குவேஜ். டோக்ரி மொழியில் கனக் அப்படின்னாக்கா கோல்டு அப்படின்னு அர்த்தம். இந்த கனக் பவன் ஒரு கோல்ட் ஹவுஸ் அல்லது தங்க மாளிகை, தமிழில் சரியாக சொல்ல போனால். இப்போ இது என்ட்ரன்ஸு உள்ளே போகிற பகுதி. பாருங்கள், இது ஒரு சிறப்பான வேலைப்பாடில் மிக அழகாக கட்டப்பட்ட ஒரு மாளிகை. தங்க மாளிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெயருக்கு ஏற்றவாறு தோற்றம் தரக்கூடிய ஒரு மாளிகை. இந்த மாளிகையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தபோது சீதைக்கு இந்த கனக் பவன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாளிகை அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. யார் அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமருடைய சின்னம்மா கைகேயி. கைகேயியால் சீதைக்கு ராமர் சீதை திருமணத்தின் போது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட மாளிகை தான் இந்த கனக் பவன். அது ராமாயணத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது இந்த மாளிகையில் தான் ராமரும் சீதையும் அவங்களுடைய திருமணம் முடிந்த பின்பு அந்த உல்லாசமான நாட்களை இந்த மாளிகையில் தான் கழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த மாளிகை பார்த்திங்கன்னாக்கா அது ஆக்சுவலாக ஒரு 4 யுகம். அந்த
அது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. 4 யுகத்தில் வந்து கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபார யுகம், கலியுகம். இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 4 யுகத்தில் 2வது யுகம் வந்து திரேதா யுகம். அந்த திரேதா யுகத்தில் தான் வந்து ராமாயண கதை நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. இங்கே இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா, இந்த திரேதா யுகத்தில் ராமாயணம் மட்டும் இல்லை, வாமன அவதாரம் விஷ்ணு வந்து எடுத்த 10 அவதாரங்களில் 3 அவதாரங்கள் இந்த திரேதா யுகத்தில் எடுத்திருக்கார். வாமன அவதாரம், பரசுராம அவதாரம் அண்ட் ராம அவதாரம். அதனால தான் ராமாயணம் இங்கே வந்து அந்த காலத்தில் தான் அந்த ராமாயண கதை நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீதை வந்து சாமியாக வச்சு கும்பிட்றாங்க. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னாக்கா கிருஷ்ணரும் ராதையும் கூட இந்த மாளிகைக்கு வந்து போனதாக ஒரு இது சொல்லப்படுது. பார்த்திங்கன்னா கிருஷ்ணரும் ராதையும் வந்து துவாபார யுகத்தில் வந்தவங்க, அதாவது 3வது யுகம். இந்த திரேதா யுகத்துக்கு அப்புறம் துவாபார யுகம். அது துவாபார யுகத்தின் இறுதியில் நடந்த கதை தான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் தான் ராதையும் கிருஷ்ணரும் கூட இங்கே வந்து போனதாக வந்து சொல்லப்படுது. அதனால் அவங்க சிலையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ராமர், சீதை, அதே மாதிரி கிருஷ்ணர், ராதை, இவங்க 4 பேருடைய சிலையுமே இந்த கோவிலில் வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான அம்சம். இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வறண்டாலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து பல்வேறு கட்டங்களில் வந்து என்ன சொல்கிறது, பாழடைஞ்சு போய் இடிஞ்சு போய் மீண்டும் மீண்டும் பல்வேறு அரசர்களால் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு ஒரு கட்டடம் தான் அந்த கனக் பவன். இப்போது கனக் பவன் பார்த்துட்டு ராம ஜென்ம பூமி, ராமர் அவதரித்த அந்த இடம், அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாதை. அந்த தார்பாய் போட்டிருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மக்கள் நடந்து போவாங்க. அந்த பகுதி வழியாக தான் வந்து கோயிலுக்கு போகணும். சொல்லப்போனால் அந்த நுழைவு வாயிலிருந்து கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த 1/2 கிலோமீட்டரும் வந்து கட்டிட வேலைகள் நாங்கள் போனப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த தார்பாய் போட்டிருக்கக்கூடிய அந்த வழியாக வந்து அந்த கோவிலுக்கு போகணும். அந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த அமைப்பு உங்களுக்கு தெரியுது இல்லையா. இங்கே தான் வந்து ராமர் பிறந்த இடம். ராமருடைய பால ராமர், சொல்லப்போனால் குழந்தை பருவ ராமர் சிலை இங்கே வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அந்த சிலை வந்து ஒரு அருமையான ஒரு அற்புதமான அமைப்பான சிலை. பார்க்கும்போது அது ஒரு குழந்தை பருவ ராமர், ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தோற்றம் அந்த சிலை. ஏன்னா இந்த கட்டிட பணிகள் வந்து முழுமையாக முடிவடையலை. சொல்லப்போனால் இந்த பாதை வந்து போகிற பாதை இருக்கு இல்லையா, இது வந்து சுற்றி இந்த பிரகாரமாக வந்து கட்டப்பட்டுருக்கு. அது சுற்றிலும் வந்து பல்வேறு கோவில்களும் இதுவும் வர மாதிரி ஒரு அமைப்பு, கட்டிட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்தது வந்து இந்த தசரத் மஹால். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது காமிச்சிட்ருக்கிறது வந்து தசரத் மஹால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம். தசரத் மஹால்ங்கிறது வந்து தசரதருடைய அரண்மனை. அது பார்த்திங்கன்னா இது ஒன்றும் அரண்மனைன்னு சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய ஒரு இதுவாக வந்து இந்த அரண்மனை காணப்படலை. இங்கே எல்லாமே பார்த்திங்கனாக்கா தனியாருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், அந்த அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால் அது எப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும், தனியாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் எப்படி மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே தங்கி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பாருங்களேன், இந்த துணிமணியெல்லாம் காய போட்டு அவங்க அங்களோட வீடு மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து அந்த கட்டடத்திலேயே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன இந்த தசரத் மஹால் இப்போ உள்ள நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருடைய சிலைகளும், அதாவது ராமாயணத்தில் வந்த அனைவரும், அதாவது ராமர், சீதை, லக்ஷ்மணர், பரதன், அதே மாதிரி அவங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர், அவங்களோட மனைவிமார்கள் எல்லாருடைய சிலையுமே வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே எல்லாருமே அது வர மக்கள் வந்து அந்த சிலைகளை எல்லாம் கும்பிட்டு அங்கே போகிறாங்க. இதில் மேல் பக்கம் பார்த்திங்கனாக்கா அந்த பால்கனி மாதிரி அமைப்பெல்லாம் வந்து நல்லா வேலைப்பாடோடு செஞ்சுருக்கு. பட் அடிக்கடி இந்த பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி
அது ஒரு நல்லபடியாக பராமரிச்சுட்டு வராங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு நீட்டாக ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. இது ஒரு பெரிய ஹால் தான். யார் வேணால் எங்கேருந்து வேணாலும் சாமியை பார்க்கலாம். இப்போ வரிசையாக போய் நம்ம ஊருக்குள்ள வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு இங்கே இல்லை. அதனால் எல்லா சாமியும் எங்கேருந்து வேணாலும் கும்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்குது. இந்த தசரத் மஹால் இது ஒரு முக்கியமான இடம். பார்த்திங்கனாக்கா ஹனுமன் காடி, அதுக்கப்புறம் கனக் பவன், ராம ஜென்மபூமி, தசரத் மஹால், இந்த 4ஐயும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 4 தான் வந்து அயோத்தியில் வந்து இது ஒரு முக்கியமான இடங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நேற்று அதில் போனதில் பார்த்திங்கனாக்கா அந்த சரையு நதி அந்த பகுதி வந்து நான் காமிச்சிருந்தேன். சரையு நதி ஆரத்தி எல்லாம் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பகுதி தான் இப்போ நாம் பார்க்குறது. வந்து அன்னைக்கு மாலையில் நாங்கள் போனது மணி பர்வதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம். இந்த மணி பர்வதம் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அனுமன் அந்த சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு போகும்போது அதிலிருந்து ஒரு பகுதி பிஞ்சு அல்லது தவறி கீழே விழுந்ததாகவும் அதுதான் இந்த மணி பர்வதம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு அயோத்தியிலேருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் உயரமான இடத்துல ஒரு 150 படி மேலே ஏறி போனால் இந்த மலை மேலே வந்து மணி பர்வதங்கிறது இருக்குது. அங்கேருந்து அயோத்தி வியூ வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த கோவிலில் வந்து பெரிய அளவில் ஒரு சிறப்புகளோ அதுவோ இருக்கிற மாதிரி தெரியலை. சாதாரணமான ஒரு கோயிலாக தான் காணப்படுது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்திங்கனாக்கா, புத்தர் சித்தார்த்தர் புத்தர் வந்து இந்த மணி பர்வதம் மலையில் வந்து சில காலம் தங்கி இருந்து அந்த அவரோட மதத்தை பற்றி ஒரு இதெல்லாம் வந்து பரப்புறதுக்கான வேலைகளை செஞ்சார், இங்கே வந்து தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதுதான் இந்த மணி பர்வதம். இதோட வந்து இந்த அயோத்தி பயணம் வந்து முடிவடையுது. அடுத்து நான் வீடியோஸ் இனிமேல் கண்டினியூஸாக போடலான்ட்ருக்கேன். பாருங்கள், ஆதரவு கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொடுக்கக்கூடிய இந்த காணொளி காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ரசிக்கும்படியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.